பிரதிபம்பம் நீங்க சொல்லுங்க. துலாம் ராசிக்கு சனிப்பெயர்ச்சி காலங்கள் எப்படி இருக்கு? பொதுவா பாருங்கம்மா, இந்த துலா ராசி அன்பர்களுக்கு சனி பார்த்தீங்கன்னா, மீனத்தில பெயர்ச்சியாகி இருக்காரு பார்த்தீங்களா? இது 6ஆம் பாவம். 6ஆம் பாவம் அப்படின்றது ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க. 6ஆம் பாவத்தில சனி பகவான் பெயர்ச்சி ஆகி இருக்கிறதுனால, சனி பகவான என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரோக சனி அப்படிம்பாங்க. ரோகம்னா நோய் தானம்மா? அப்படின்னா கண்டிப்பா நோய் தான். பொதுவா பாருங்க 6ஆம் பாவத்தில சனி பெயர்ச்சி ஆகியிருக்க சனி பகவான், துலா ராசி அன்பர்களுக்கு கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கைய குடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோட இருக்கா. அட என்னம்மா நீங்க எங்களுக்கு பல கோடி கடன் இருக்கு. நாங்களே தெருக்கோடியில நின்னுட்டுருக்கோம். இதுல வேற கடன் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு யாராவது கமெண்ட் போடுவாங்க. இதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? கடன் இல்லாத வாழ்க்கை வாழறதுக்கு அப்படின்னா சாலிடா பாசிபிலிட்டி இருக்குமா. எப்படி அப்படின்னா, பூர்வீகத்துல சொத்து, பத்து, வீடு, வாசல் ஏதாவது இருக்கு அப்படின்னா, இதுவரைக்கும் பெருசா வியாபாரமே ஆயிருக்காது. அதுவே ஒரு குக்கிராமம். அங்க ஒரு 2 சென்ட் இடம் இருக்கு, 4 சென்ட் இடம் இருக்கு. அத போய் என்னத்த வியாபாரம் பண்ணி, அத போய் என்னத்த நான் கடன நிவர்த்தி பண்ண போறேன்? அப்படின்னா, அது இப்ப நல்ல ரேட்டுக்கு போறதுக்கான காலம் உண்டு. அதே மாரி தனிநபர் கடன்லாம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, ஒரு பேங்க் லோன் கவர்மெண்ட் பேங்க்ல நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்து இருந்திருப்போம். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிடைச்சே இருந்திருக்காது. இந்த காலகட்டம் கிடைக்கும். அந்த பேங்க்ல லோன் வாங்கி தனிநபர் கடன அடைக்கிறதுக்கான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஆக துளாராசி என்பர்கள் கடனை அடைக்கணும் அப்படின்னு நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா போதும். சனி பகவான் ஏதோ ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்லெட்ட ஏற்படுத்தி குடுப்பாரு. அதனால நம்ம கடனை அடைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல பாருங்க, நோயில்லாத வாழ்க்கைய வாழணும் அப்படின்றது சனி ஒரு விஷயம் குடுத்துருக்காரு. அப்ப சனி என்னைக்கு டாக்டர் ஆனாரு? எப்ப எங்களுக்கு அவரு டாக்டர் ஆகி நோயில்லாத வாழ்க்கைய குடுப்பாருன்னு சொல்றீங்க அப்படின்னா, டாக்டருக்கு எல்லாம் பெரிய டாக்டர் அப்படின்னு சொல்லலாம். சனி பெருசா ஃபேவரா இல்லாத காலகட்டத்தில நம்மளுக்கு சும்மா ஜஸ்ட் போய் ஓடி போய் விழுந்திருப்போம். இல்ல ஜஸ்ட் தடுக்கி விழுந்திருப்போம். எலும்புல ஒரு சாதாரண ஒரு அடிபட்டுருக்கும். ஆஸ்டியோமைலிட்டிஸ் அப்படிம்பாங்க. எலும்பு சார்ந்த இன்ஃபெக்ஷன் அதனால பெரிய பாதிப்பு அப்படின்றது வந்திருக்கும். அப்ப சனி நோய குடுக்க முடியும் அப்படின்னா, நோயும் நிவர்த்தி பண்ண முடியும். சனி நல்லா இருக்க காலகட்டத்தில இதுவரைக்கும் எங்களுக்கு குரோனிக் இல்னஸ் இருக்குமா, குரோனிக் கிட்னி டிசீஸ் இருக்கு. அது தீரவே தீராது. அது நல்லாவே ஆவாதுன்னு கேள்விப்பட்டோமே அப்படின்னா உண்ம. இந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நெறைய மருத்துவம் செஞ்சிருப்போம். பெருசா பார்த்தீங்கன்னா, பலிதம் ஆயிருக்காது. அந்த மருத்துவம் நம்மளுக்கு பெருத்த ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி குடுத்திருக்காது. ஆனா, இந்த காலகட்டத்தில நீங்க என்ன வைத்தியம் செஞ்சாலும் பலிதமாகும். டாக்டர் சொல்லுவாங்க, "டயாலிசிஸ் பண்ணலாம்னு நெனச்சேன்ப்பா." ஆனா, இப்போ பாருங்க, மருந்து மாத்திரைக்கே உடம்பு ரெஸ்பாண்ட் பண்ணுது. அதனால டயாலிசிஸ் வேணாம், போஸ்ட்போன் பண்ணலாம் அப்படின்ற விஷயம். எதிரிகள், எதிராளிகள் யாராவது இருப்பாங்களா? எதிரிகள் வந்தாலும் அவங்களால பார்த்தீங்கன்னா, ஆதாயம் அடையக்கூடிய காலகட்டம். என்ன கெடுக்கணும்னு வந்தான்ப்பா. ஆனா, அவன் விஷயத்துல என்னாச்சு? அவன் என்ன கெடுக்கணும்னு எதிரியா நிக்கிறான். எனக்கு ஒரு காலத்துல ரொம்ப நண்பனா இருந்தான். இப்ப எதிரியா நிக்கிறான். இப்ப எனக்குள்ள ஒரு உத்வேகம் வந்துச்சு. அவன நான் தூக்கி போட்டு மிதிக்கணும். அதனால நான் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அதனால முன்னேற்றம் அடைஞ்சேன். அப்படின்ற விஷயம். அதுக்கும் மேல நம்மளோட கம்ஃபர்ட் அதிகரிக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அம்மாக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு அப்படின்னா, அதுல முன்னேற்றம் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்து பத்து ஏதாவது இருக்கு அப்படின்னா, நம்ம கைக்கு சேரும். குழந்தைங்களால நான் பெருத்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்தேங்க. இதுவரைக்கும் என் குழந்தைங்கள்கிட்ட நான் பட்ட பாடு அப்படின்றது என் நெஞ்சு மேல 4 பாறாங்கல்ல தூக்கி வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. அப்படின்னாலும் இந்த காலகட்டம் அந்த 4 பாறாங்கல்லையும் இறக்கி வச்சுட்டு ஒரு பஞ்சு மூட்டை வச்சா நம்மளுக்கு எப்படி இருக்குமா? அந்த மாதிரி பிள்ளைங்களால இருந்து வந்த பல தொல்லைகள் அப்படின்றது மாறும். பிள்ளை தங்க கம்பியா மாறிடுமா? ஓரளவுக்கு சுதாரிக்க முடியும். அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக துலாம்க்கு ஒத்த வார்த்தை எப்படிங்க இருக்கும்? ஒத்த வார்த்தையில சொல்லுங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸலன்ட்டா இருக்கிறது ரிஷபம். 2வது ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கிறது துலாம். அப்படின்னு தாம்மா சொல்லணும். ஓகே மேம். துலாம் ராசிக்கு சனிப்பெயர்ச்சி காலங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. அடுத்ததா ரேவதி மேம் நீங்க சொல்லுங்க. துலாம் ராசிக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கு? துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. அதாவது துலா ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, கடந்த காலம் சொல்ல முடியாது. கடந்த வருடங்கள் அவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க. அவ்வளோ அவமானங்கள், ஆரோக்கிய ரீதியான பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, எல்லாத்தையும் விட்டு தனியா உட்கார வச்ச மாதிரி இருந்தாங்க. இப்ப என்ன, சனி பகவான் உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல வந்துட்டாங்க. ஒரே டைலாக் தான் ரஜினிகாந்த், இங்க நான் தான் கிங்கு அப்படின்னு சொல்ற மாதிரி, யாராலெல்லாம் அவமானப்படப்பட்டாங்களோ அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டக்கூடிய காலமா இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போறார். சனி இருக்காரு 6ல, ஓகே. உடம்புல இம்யூனிட்டி பவர் குறைய போகுது. அதுக்கேற்ற உணவுகள் எடுத்துக்கணும். சோம்பேறித்தனம், அதாவது ரெகுலரா ஒரு வீட்டில் ஒரு லேடிஸ் என்ன காலை ஏஞ்சி சமைச்சு எல்லாம் பரபரப்பா முடிப்பாங்க. இனி அது ஸ்லோவா பண்ண போறாங்க, ரிலாக்ஸா பண்ண போறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்க போகுது. அந்த சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் ஒதுக்கிட்டாங்கன்னா ஆரோக்கிய ரீதியா பிரச்சனைகள் கிடையாது. உத்தியோகம்,
இவங்க இவ்வளோ நாளா செஞ்ச உத்தியோகம், உண்மையா, நேர்மையா செஞ்சுட்டு வந்த உத்தியோகத்துக்கு கிடைக்காத வா பாராட்டுகளும் சரி, சன்மானங்களும் சரி, இப்ப ரிலாக்ஸா வேலை பார்க்க போறாங்க. சன்மானம் கிடைக்க போகுது. உழைப்புக்கேற்ற ஊதியத்தை ஏற்படுத்தி குடுக்க போகுது. வேலையே அமையலங்க. இப்ப இந்த ஜூன் மாசத்துக்கு மேல இவங்களோட திறமைக்கேத்த வாய்ப்புகள ஏற்படுத்தி குடுக்க போகுது. பிள்ளைகள் கல்லூரி சார்ந்த பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள கவனிச்சுக்கோங்க. நட்பு சொல்லக்கூடிய இடத்துல ராகு உட்கார்ந்திருக்கு. ஏதேனும் கண்டிப்பாக ஒரு கெட்ட பழக்கம் உருவாக்கி குடுத்துரும். இதே ஆரம்ப கல்வியில இருக்காங்க, +2 க்குள்ள படிக்கிறாங்க அப்படின்னா, நல்லா சிறப்பான ஒரு மதிப்பெண் எடுத்து வெற்றி எடுத்து காட்டப்போகுது. 2வது இல்லற வாழ்க்கையில இதுவரைக்கும் குடும்ப நபர்கள் தாங்க பிரச்சனை குடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டேன். இப்ப 7ஆம் பாவத்துக்கு விரயத்துல உட்காந்துட்டாரு. சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்காரு. இல்லற வாழ்க்கையில கீ போட போறாருன்னு அர்த்தம். என்ன இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமா இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனைகள் குறைவுதான். அப்போ இந்த துலாராசி நேயர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பிரச்சனைகள் குறைஞ்சு இந்த வெற்றி நிலைச்சு இருக்கணும் அப்படின்னாக்கா, திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் சிவனும் சக்தியும் ஐக்கியமாகி ஒரே ரூபமாக காட்சி தந்து அதுக்கு காவலாக நிற்கக்கூடிய செங்கோட்டு வேலவன் போய் அவங்க பாதத்தை பணிஞ்சு வழிபாடு செய்யறது நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அவ்வளோ தூரம் எங்களால் போக முடியாது, வயசு, வெளியூர்ல இருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு பௌர்ணமியும் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவ ஆலயத்துக்கு போய் பௌர்ணமி திதி உதிச்ச உடனே போயிட்டு அங்க போய் ஒரு தேங்காய் எண்ணெய் தீபம் ஏத்துறது சகலமும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த உத்தியோக பிரச்சனை, குழந்தைகளுக்கு நட்பு ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் வீரியம் குறைஞ்சு சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே மேம். துலாம் ராசிக்கு வந்து இந்த சனிப்பெயர்ச்சி காலங்கள்ல வந்து கொஞ்சம் நன்மைகள் இருந்தாலும் நிறைய கெட்டது இருக்கு. ஸோ அதுலேருந்து நீங்க விடுபடுறதுக்கு இந்த பரிகாரங்கள், இந்த கோவிலுக்கு சென்று வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னீங்க. சுந்தரபாண்டியன் சார், நீங்க சொல்லுங்க. துலாம் ராசிக்கு சனிப்பெயர்ச்சி காலங்கள் எப்படி இருக்கு? நல்ல பலன்களை வந்து தருமா? அதாவது சனி பகவான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிஷபராசிக்கு எந்த அளவுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்காருன்னு சொன்னமோ, அதே விட கிட்டத்தட்ட ஒரு 80%, அதாவது ரிஷபராசிக்கு 90%ன்னா நம்முடைய துலாம் ராசிக்கு குறைஞ்சது 80% ஒரு நன்மையை கொடுப்பார். அப்படி என்னென்ன நன்மையெல்லாம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் உங்களுக்கு லாக்லேருந்து ரிலீஸ் ஆகுது. லாக் ரிலீஸ்னால் என்ன சார் அப்படின்னீங்கன்னா, இப்போ நீங்கள் நல்லா உழைக்கிறீங்க, காசு வாங்குறீங்க, சம்பளம் வாங்குறீங்க, அல்லது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வருமானம் வாங்குறீங்க. கையில் வாங்கினேன், பையில் போடலை, காசு போன இடம் தெரியலைங்கிற பஞ்சப்பாடு தான் லைஃப்பில் ஓடிச்சு. ஒரு 2.5 வருஷமாக நான் ஒரு ரூபா சேர்த்து வச்சுன்னு சொல்ல முடியுமா துலாம் ராசிக்காரங்க? உங்கள் சுயஜாதம் வலுவாக இருந்தால் சொல்லலாம். அல்லது கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களால் சொல்ல வாய்ப்பே இல்லை. நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்பில் போகிறது எல்லாமே விரயம். இந்த விரயத்தை உங்களால் கண்ட்ரோல் பண்ண பார்த்தீங்க, ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ லாபம் வரல, தன வரவு வரல, குடும்பத்தை விட்டு வெளியே போயிட்டேன், குடும்பம் பிரச்சனையாகவே இருக்குது அப்படிங்கிற ஃபீல் பண்ணுற துலாம் ராசிக்கு சந்தோஷங்களையும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக சனி பகவான் கொடுக்க போகிறார். அதே போல் அந்த கணவன் மனைவி ஒற்றுமைன்னு ஒரு ஒற்றுமை இருக்குது பார்த்தீங்களா, அது துலாம் ராசிக்கு கிட்டத்தட்ட இல்லவே இல்லை. கடந்த 2.5 வருஷமாக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுட்டேன், குடும்பத்துக்குள்ளே பேசவே முடியல, ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கோம், அதாவது என்ன சொல்கிறேன்னா ஒரே ரூம்குள்ளே கூட இருக்கோம், ஆனால் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிற மாட்டோம். அவர் பேசுவார்னு நான் நினைப்பேன், நான் பேசுவேன்னு அவர் நினைப்பார். எதிர்பார்த்து ஏமாற்றம் மட்டும்தான் சந்திச்சிருக்கோம். அப்படி தான் நீங்கள் லைஃப்பில் வாழ்ந்தீங்க. ஆனால் இப்போ உங்களுடைய உண்மையான அன்பை உங்களுடைய கணவர் புரிந்து கொள்வார். உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே அதிக அக்கறை செலுத்துவார். நீங்களும் அவங்களும் சந்தோஷமாக வாழ போகிறீங்க. ஃபஸ்ட்டு விஷயம் அதான். அப்புறம் 11ஆம் இடம் ரிலீஸ் ஆகுதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக இது கிடைச்சா போதும், இது கிடைச்சிச்சுன்னா என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் எதை நினச்சிங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரபஞ்சம் மற்றும் சனி பகவானும் உங்கள் கையில் கொடுக்க போகிறாங்க. அதை பயன்படுத்துகிற விதம்னு சொல்லி இருக்குது. சரியாக பயன்படுத்துனீங்கன்னா 80 இல்லை 90 இல்லை 100% கிரகங்கள் என்ன பண்ண போகிறாங்க, உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்க போகிறாங்க. நீங்கள் வந்து எப்போயுமே எந்த இடத்துல இருந்தாலும் நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு இருக்கிறனால தான் கஷ்டங்களை நிறையா சந்திக்கிங்க. இனிமேல் சில இடங்களில் நெளிவு சுழிவு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னா வெற்றி உறுதியாக உங்களுக்கு உண்டு. நீங்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்குன்னா, நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் யார்ட்டையும் சொல்லாமல் உங்கள் மனசுக்குள்ளே வச்சு சரியாக செஞ்சீங்கன்னா வெற்றி.
யார் பேச்சையும் நம்பாம, யாருடைய சொல்லையும் கேட்காம நீங்க கரெக்ட்டா இருந்தீங்கன்னா, பிரச்சனை இல்லாத வெற்றி. சூப்பரா இருக்கு. மகிழ்ச்சியா இருக்கு. ஓகே சார். துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த சனிப்பெயர்ச்சி காலம் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி குடுக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்ததா கஜலட்சுமி நீங்க சொல்லுங்க. துலாம் ராசிக்கு சனிப்பெயர்ச்சி காலங்கள் எப்படி இருக்கு? நல்ல பலன்கள வந்து தருமா? துலாம் ராசிக்கு சனிப்பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபத்துக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி துலாமுக்கும் நல்லா இருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனிப்பெயர்ச்சி பலன் மட்டும் இல்ல, குரு பெயர்ச்சி பலன், ராகு கேது பயிற்சி பலன். இந்த ஆண்டு நடக்கக்கூடிய அனைத்து பயிற்சி பலனும் இந்த ரிஷபத்தை விட துலாமுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்கு. அவங்க எதிர்பார்த்த அனைத்து விஷயமும் நடக்கக்கூடியதாக அமையும். முக்கியமா இந்த துலாம் ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வேலையில நிறைய பிரச்சனை இருந்திருக்கும். இப்ப அந்த வேலையெல்லாம் அவங்களுக்கு உறுதியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த வேலையில வந்து அவங்க நேர்மையாவும் இருக்கணும். அ அதாவது என்ன சொல்றதுன்னா, அவங்க குடுத்த வேலைய கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா முடிக்கிற தன்மையில துலாம் ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஆண்டு இறுதிக்குள்ள அவங்க அந்த வேலையில ஒரு இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி நோய், சின்ன சின்ன ஆரம்ப நோய்கள் வரும், போகும். பட் அதுல கொஞ்சம் கவனம் தேவை. சின்னதா இருக்கும்போதே பார்த்துக்கணும். அடுத்தது இந்த வம்பு, வழக்கு இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அது எல்லாமே இப்போ உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அத போய் உடனே அட்டெண்ட் ஆயி அதுக்கான சொல்யூஷன் என்னவோ கண்டுபிடிச்சிடணும். நீங்க கண்டுபிடிக்காம விட்டீங்க அப்படின்னா, அது பெருசாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த துலாம் ராசிக்காரங்க எதெல்லாம் நீண்ட காலமாக நடக்கணும், பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்களோ, அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அதுலயும் இன்னும் முக்கியமா ஒரு விஷயத்த நினைச்சுக்கணும். இந்த துலாம் ராசிக்காரங்க நேர்மை அதெல்லாம் சொல்றதெல்லாம் ஓகே. பட் அவங்க இருக்கிறாங்களான்னு கேட்டா, அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும். ஆனா அது இருக்க மாட்டாங்க. கொஞ்சமான பீப்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, துலாம் ராசிக்காரங்க நேர்மை தவறி தான் தொழில் பண்ணக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். அவர்கள் சனி பகவான் இந்த துலாம் ராசியில் தான் உச்சம்ன்றத மைண்ட்ல வச்சுக்கணும். நீங்க நேர்மைய தவறுனீங்க அப்படின்னா, ராகு பார்த்துட்டு இருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு, நம்ம செயல்பாடு செய்யும்போது நல்லாவே போகும். இல்ல அப்படின்னா, உங்க பெயர் கெட்டுப் போவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதுலயும் பார்த்தீங்கன்னா, பெண்களால உங்களுடைய பெயர் கெட்டுப் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொழிலால உங்க பெயர் கெட்டுப் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேலையிலும் உங்க பெயர் கெட்டுப் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால மிக மிக கவனத்தோட செயல்பாடு செய்யும்போது, இந்த 2 ஆண்டு உங்களுக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு நினைத்தது நடக்கும்ன்றது சொல்லிக்கிறேன். ஓகே மேம். துலாம் ராசிக்காரங்கள் வந்து வாய்ப்புகள வந்து சரியா பயன்படுத்திக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் வேணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க. இதுவரைக்கும் நம்ம துலாம் ராசிக்காக சனிப்பெயர்ச்சி காலங்கள் வந்து பார்த்தோம்.